இவ்வளோ முருங்கைக்காயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல தான் கிடச்சிச்சு. நம்ம வீட்ல 2 முருங்கை மரம் இருக்கு. அந்த 2 முருங்கை மரத்துலயும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, 2 காய், 3 காய் கிடைக்கும். அதாவது டெய்லி நம்ம வீட்டுக்கு தேவையான காய் மட்டும் கண்டிப்பா கிடைச்சிரும். அத மட்டும் நான் டெய்லி பறிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா, ஒரு 5, 6 நாளா நான் காய் பறிக்கவே இல்ல. சரி ஓகே அது வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். நான் நெனச்ச மாதிரி ஒரு 10 காய் கிட்ட நல்ல பெருங்காயா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த கொப்ப மடக்கி ஒடிக்காம புடுங்கிட்டேன். சின்ன சின்ன கொப்பு உடைஞ்சிச்சு. ஆனா பரவால்ல. பக்கத்துல ஆட்டுக்குட்டிலாம் இருக்கும். ஸோ வெளியில நான் வந்து தூக்கி போட்டேன். அதாவது வேலிய தாண்டி தூக்கி போட்டா, அந்த ஆட்டுக்குட்டிலாம் வந்து அத சாப்பிட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தரையிலருந்துலாம் வந்து காய் முளைக்கிற மாரி ஒரு சின்ன காய் கிடந்துச்சு. என்னன்னா, மரம் கொஞ்சம் பெருசு. கொலையெல்லாம் வளைஞ்சு தரையோட இருக்கு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ஒரு காய் தொங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் அது பெருக்கல. பெருத்த உடனே அத பறிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 10 முருங்கா. பக்கத்துலேயே நம்மக்கிட்ட பப்பாளி மரமும் இருக்கு. அதுலேயும் வந்து ஒரு காய் பறிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு சண்டே. ஸோ 10 முருங்கா, ஒரு பப்பாளி காயோட நம்ம சின்ன தோட்டத்தில ஒரு சின்ன அறுவடை சூப்பரா இருந்துச்சு.